ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்களா? உங்களுக்கு வந்துட்டு குழந்தைக்கு தேவையான அத்தனை சத்துமே நம்மளால் கொடுக்க முடியலன்னு கவலைப்படுறீங்களா? குழந்தை ரொம்ப ஒல்லியாக இருக்காங்களா? அது மட்டும் இல்லாமல் குழந்தை அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு வளர்ச்சி வளராமல் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறதா கவலைப்படுறீங்களா? நீங்கள் கவலையே பட வேண்டாம். இந்த ஒரு உணவில் பார்த்திங்கன்னா குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை விதமான சத்துக்களும் இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் குறைஞ்சது ஒரு வேளையாவது கொடுங்க. உங்கள் குழந்தைங்க நல்ல ஆரோக்கியமாக வளருவாங்க. ஆரோக்கியமான உடல் எடை இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு நல்லா வளருவாங்க. அவங்களுக்கு தேவையான போஷாக்கான சத்து சமச்சீராக கிடைக்கும். இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கறதுனால குழந்தைங்க சரியாக சாப்பிடாத குழந்தைங்க கூட இன்னும் வேணும்னு சொல்லி கேட்டு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டுப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல நம்ம பிஸ்தா பருப்பு எடுத்துக்கலாம். பிஸ்தா 50 கிராம், முந்திரி 50 கிராம், பாதாம் 50 கிராம், ஏலக்காய் நல்லா வாசனையாக இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க. இது ஒரு 15 கிராம் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டை நம்ம வானலில் வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ராகி 1/2 கிலோ எடுத்துக்கலாம். கம்பு 100 கிராம், முழு கோதுமை 100 கிராம், பச்சைப்பயிறு 100 கிராம், கருப்பு உளுந்து 100 கிராம், திணை 50 கிராம், சாமை 50 கிராம், வராகு 50 கிராம், குதிரைவாலி 50 கிராம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு நல்லா தனித்தனியாக வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் நல்லா ஒரு 2 இல்லைன்னா 3 நாளைக்கு நல்லா காய வைங்க. காய வச்சதுக்கப்புறமா நம்ம வானலில் ஒரு டைம் வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நீங்கள் கம்மி அளவு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்க மிக்சிலே அரைச்சிக்கலாம். நான் ஏன் முந்திரி பாதாம்லாம் தனியாக அரைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, மிஷினில் முந்திரி பாதாம்லாம் நல்லா அரைக்க முடியறதில்ல. அதனால் முந்திரி பாதாம் மட்டும் வீட்டில் மிக்சியில் அரைச்சிட்டு இதெல்லாம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கம்மன்னு நல்ல வாசனையான சத்து மாவு ரெடி ஆயாச்சு. இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் எடுத்து ஒரு 100 கிராம் அப்படி எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 2 வேளையாவது குறைஞ்சது கொடுங்க. குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க. 1 வயசு குழந்தைக்கு 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் கலந்து நல்லா திக்காகிற அளவுக்கு கூழ் காய்ச்சி ஊட்டி விடுங்க. நல்லா திக்காக காய்ச்சுங்க. நல்லா இதில் பார்த்திங்கன்னா நிறைய குதிரைவாலி, வராகு அது இது நிறைய இருக்குது இல்லையா? அதனால் நல்லா வேகணும். இது வெறும் ராகி மட்டும் சேர்த்திருந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் பூவாட்டம் வெந்துடும் 10 நிமிஷத்தில். இதில் நிறைய பொருட்கள் சேர்த்திருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கூழ் பார்த்திங்கன்னா கட்டி விழாமல் ஸ்டார்டிங்லேருந்து நல்லா கலரிகிட்டே இருங்க. திக்காகிறப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பசும்பால் கலந்துட்டு நல்லா கலரி விட்டே இருங்க. டேஸ்ட்டுக்காக கல்லுப்பு சேர்த்திக்கலாம், கருப்பட்டி சேர்த்திக்கலாம், வாசனைக்காக நெய் சேர்த்திக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக கம்மன்னு சாப்பிடுவாங்க. இது எப்போ நல்லா வெந்துருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, கூழ் நல்லா டச் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். மரன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கனாலே ஃபேன் காற்றுல ஆறிவிட்டு நல்லா வெதுன்னு எடுத்து ஊட்டி விடுங்க. நல்லா சூப்பராக மம்மன்னு சாப்பிட்டுப்பாங்க. குழந்தைங்க சரியாக பால் குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுற அம்மாங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். இதுலேயே நம்ம பால் கலந்து ஊட்டி விட்டுட்டோம்னா அவங்களுக்கு இதில் இருக்க சத்துக்களும் கிடைக்கும், பாலில் இருக்க சத்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லா பேபிஸ் இருக்க வீட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.